புதுச்சேரி மீனவர்கள் 3 நாட்களுக்கு மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் அக்பர் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். அக்பர், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. புதுச்சேரியில் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக தற்பொழுது மிதமான மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் மீனவர்கள் மீன் பிடிக்க 3 நாள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக புதுச்சேரியில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்தது. அதன்படி இன்று காலை முதல் புதுச்சேரி நகர பகுதிகளான கடற்கரை சாலை, உப்பளம், காமராஜர் நகர், லாஸ்பேட்டை, முதலியார்பேட்டை, ராஜ்பவன், புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட நகர பகுதிகளிலும் கோரிமேடு, வில்லியனூர், பத்துக்கண்ணு, தவளக்குப்பம், பாகூர், கன்னியகோவில், ஏம்பலம், திருக்கனூர் உள்ளிட்ட கிராம பகுதிகளிலும் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை விட்டு பெய்து வருகிறது. இதன் காரணமாக புதுச்சேரியில் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. மேலும் தொடர்ந்து வானம் இருள் சூழ்ந்து மேகமூட்டத்துடனும் காணப்படுகிறது. கடந்த 30ஆம் தேதி பெஞ்சல் புயல் காரணமாக பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் புதுச்சேரி வெள்ளக்காடாக காட்சியளித்தது. இந்நிலையில் மீண்டும் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் மிகுந்த அச்சமடைந்துள்ளனர். ஏனென்றால் பெஞ்சல் புயல் தாக்கத்திலிருந்தே புதுச்சேரி மக்கள் இதுவரை மீளவில்லை. மீண்டும் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பதால் மிகுந்த அச்சமடைந்துள்ளனர். அது மட்டுமின்றி புதுச்சேரி மீன்வளத்துறை தற்பொழுது ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது. அதன்படி மீன்வளத்துறை இயக்குனர் இஸ்மாயில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவுகின்ற காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக இன்று 11ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் புதுச்சேரி பகுதி மீனவர்கள் ஆழ்கடல் பகுதிகளில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் மற்றவர்கள் புதுச்சேரி கடற்பகுதிகளில் மீன்பிடி தொழிலை பாதுகாப்பாக மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்று அறிவிப்பு வெளியிட்டுள்ளார்கள். மேலும் இந்த வானிலை அறிவிப்பு அவ்வப்போது வெளியிடப்படும் சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்பிற்கு ஏற்ப மாறுபடும் என்பதால் வானிலை எச்சரிக்கைகளை தொடர்ந்து கவனித்து வருமாறும் புதுச்சேரி மீன்வளத்துறை சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி அக்பர்.